முந்தா நேற்று ஒரு 6 மணி இருக்குங்க காலையில் தூங்கினது நல்லா ஒரே கக்கரே புக்கரேன்னு ஒரே சவுண்டு வெளில எழுச்சி வந்து பார்த்தா எங்கள் பக்கத்துல கத்தி நிற்குது பயங்கரமாக. என்னக்கா கத்தி நிற்குதுன்னு கேட்டோன்னே சின்ன பிள்ளை என் அக்கௌண்ட்டில் 5000 பணம் ஏறி இருக்கா பார்த்து சொல்லு அப்படின்னுச்சு. நான் பார்த்தேன் அக்கா அக்கௌண்ட்டில் பணமே கிடையாது. அப்புறம் கேட்குறேன் இல்லைப்பா அந்த மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் 5000 போட்டு விட்டுருக்காங்க. என் மூத்த மருமகளுக்கு 5000 போட்டாச்சு, சின்ன மருமகளுக்கு 1000 போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு பணம் 5000 வரலாப்பாங்குது. அந்த அக்கா ஓஏபி முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் ஓஏபியில் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு பணம் ஏற்றி விடலை. அதாவது மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும்தான் பணம் ஏற்றி விடுவாங்க, ஓஏபிக்கு பணம் ஏற்ற. தமிழ்நாடு முழுக்க 35 லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ஓஏபி பயனாளர்கள். அவங்களுக்கு யாருக்கும் பணம் வரல. இது என்ன பிரச்சனைனா ஒரே வீட்டில் இருப்பாங்க, மருமகளுக்கும் பணம் வந்திருக்கு, 2 மருமகளுக்கு பணம் வந்திருக்கு, வீட்டில் உள்ள அம்மாவுக்கு மாமியாருக்கு பணம் வரல. எல்லாம் கொதிக்குது, பிளிர்ந்து கிடந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க 35 லட்சம் பெண்கள் ஒரே மனு குமரல் இருக்கிறாங்க. அதுபோக ஐயா ஸ்டாலின் ஐயாவுடைய விளாகு, நேற்று ஐயாவுடைய விளாகு வேற லெவலில் இருந்துச்சு. அந்த விளாகை டீட்டெயிலாக கொண்டாந்து சேர்க்கணுங்கிறதுனாலே இந்த வீடியோ பண்ணுறோம். வாங்க ஐயா நேற்று என்னென்ன விளாக் பண்ணாரு, அதுபோக இந்த 5000 ரூபா பணம் இருக்குல்ல, 5000 ஓவா, அந்த பணம் எப்படிப்பட்ட தாக்கத்தை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் தாத்தா. இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் யங் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பிடிச்சிருந்துன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுருங்க. நேற்றுக்கு காலையிலேயே தலைவர் கிளம்பிட்டாப்புல, குளிச்சு கிழிச்சு தையல் ஆச்சு பவுடர் ஆச்சுன்னு. சரி நம்ம 5000 பணம் போட்டு விட்டுக்கிறோம், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நேரடி போய் களத்தில் தெரிஞ்சுக்கணும். ஐயா ஸ்டாலின் கிளம்பிட்டாப்புல. இது வந்துச்சா உங்களுக்கு? வந்துச்சா அல்லது முதல்ல வருது? 1000 முதல்ல வருது, ஆரம்பத்துல வருது. ஆமா, என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆயிடுது. சரி, இது யாருது? நேராக போறாப்புல, ஒரு வீட்டுக்குள்ள போறாப்புல, போயிட்டு கேட்குறாப்புல அந்த அம்மாட்ட, உங்களுக்கு இந்த 5000 பணம் கிடைச்சிதா, எப்படி இருக்கு, நீங்க எல்லாம் ஓகே தானே, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. அந்த அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க ஆட்சியில நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், டக்கராக்குறோம். நீங்க கொடுத்த 5000 ரூபாயில என்ன இந்த பாருங்க, நீங்க கொடுத்த 5000 எங்களுக்கு எப்படி உதவி இருக்குது, ஸ்கூலுக்கு ஃபீஸு கட்டியாச்சு, பிள்ளைங்களுக்கு ஜட்டு ஜாமான் வாங்கியாச்சு, 3 மாதத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன். அது பக்கம் இந்த வீடு அடிப்படை போட்டு கிளப்பிட்டுக்கிறோம். இது பக்கம் ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு வீடு வாங்க போகிறோம். மீதி பணத்தை சுவிஸ் பேங்கில் போட போகிறோங்க. நாளை பின்னா கருப்பு பணம் பிரச்சனை வந்துன்னா மோடியை என்கிட்ட பேசி எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் சொல்லிவிட்டேன். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மஜாவாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா. அந்த ஆள் சரி வணக்கம் சந்தோஷமாக இருந்தா ஓகே அப்படின்ட்டு அவர் கிளம்பி வந்தாப்புல. அதுக்கு பிறகு என்னது என்னாச்சுன்னே தெரில. போகிறாப்புல, ஒரு ட்ரெயினில் போகிறாப்புல, நேராக ஏறாப்புல, மாசா ட்ரெயினில் போகிறாப்புல, வித்தவுட்டு எல்லாம் ஏஞ்சி நின்று கும்பிட்றாங்க. அவரை காசு கொடுத்தவங்களாம் நிற்கிறான். தலைவர் வித்தவுட்டில் போகிறாப்புல, மாசா போய் அப்படி ஜாமுன்னு உட்காராப்புல, அப்படியே க்ளோஸ் அப்பில் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சாங்க பாருங்க, தெரியா இருந்துச்சு. அப்படியே இந்த விரல் பக்கத்துலேருந்து ஒரு ஷார்ட்டு. என்ன டைரக்ஷன் தெரியுமா? அப்படியே போயிட்டு ட்ரெயினில் மக்களோட மக்களாக இருக்கிறாராமா, நம்ம நம்பணுமாமா. அப்புறம் வந்தாப்புல, அப்புறம் பார்க்குறேன் ஒரு ஸ்கூல் உள்ள போகிறாப்புல, உள்ள நேராக போயிட்டு பிள்ளைங்கள்ட்ட குழந்தைங்கள்ட்ட பேசுகிறாரு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட பேசிட்டு இருக்கிறாப்புல. அந்த பிள்ளைங்க அவரோட விளையாண்டுட்டு இருக்கு, கொலையாக முந்திரிக்காங்கிற மாதிரி. மழை வருது நெல் எல்லுங்கோ, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சூடுங்கோ, உழுதுட்டு வர அண்ணனுக்கு எடுத்து வையுங்கோ, சும்மா வர அண்ணனுக்கு பெட்டக்ஸ்லேயே சூடு போடுங்கோன்னு வெறும் ஜாலியாக இருக்குது. தலைவர் நேற்று ஃபுல்லாக வேற லெவல் விழாக பார்த்துக்கிறாப்புல. உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போதே. குழந்தையாவே மாறிட்டாப்புல. அப்புறம் நேற்று இது திருப்பத்தூரில் ஏதோ ஒரு மாநாடு இருக்கும், வடக்கு மண்டல முகவர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு. அங்கே போகிறாப்புல, மனுஷன் என்னமா உழைக்கிறாப்புல. நேற்று இந்த எலெக்ஷன் வரப்போதில்லை, அதனால ஆள் தெரியா கிளம்பிட்டாப்புல. அங்கே போகும்போதே உள்ள வந்து செம்ம கூட்டம், வேற லெவல் கூட்டம். டிஆர்பி ராஜா ஒரு ஃபோட்டோ போட்டுறா பாருங்க, பா ஏஐ ஃபோட்டோ, ஏஐயில் எடுத்து போட்டுக்கிறாப்புல. அதெல்லாம் காரி துப்பினுக்கிறாங்க. என்ன ஏன் கூட்டம் இல்லைனா விட வேண்டியது, அது எதுக்கு ஏஐயில் போட்டு கிரியேட் பண்ணிட்டு போடணும், அது அசிக்கம் இல்லையா நமக்கெல்லாம். சரி விடுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கம்பேர் பண்ணுற அம்மா சொல்லுது, ஐயா ஸ்டாலின் வருகிறார், நீங்கள்லாம் துண்டை உயர்த்தி சுற்றி அவரை வரவேற்கணும் அப்படிங்கும்போது. அப்புறம் சொன்னோடனே தலைவர் வராப்புல, ட்ரோன் ஷாட்டு, மேலேருந்து ஒரு ட்ரோன் ஷாட்டு, சைட்லேருந்து ஒரு ட்ரான் ஷாட்டு, எங்கே பார்த்தாலும் ஷாட்டு, கேமரா அப்படியே கால்கிட்ட போது கிருன்னு மேலாக்க போகிறாங்க. ஜனநாயகன் படத்தில் கூட ஒரு சீனுக்கு இத்தனை ஷாட் வச்சுருக்க மாட்டாங்கப்பா, நேற்றுக்கு அத்தனை ஷாட் வச்சுருக்காங்க. தலைவர் எல்லாத்துக்கும் மாசா போசுக்கிறாங்க, துண்டை தூக்கி வீசுறாங்க, மாசா தூக்கி அவர் மூஞ்சிலே அடிச்சாங்க பாருங்க, ஒரு துண்டை தூக்கி அதை எடுத்து போட்டுக்கிட்டார், தலையில் போட்டுக்கின்னு கிருட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல.
எல்லாம் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாம் பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, எவ்வளோ தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கை தோள்பட்டெல்லாம் ஒரே வலி. அவன் இப்படி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கலாம், கிருட்டுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்க்க மாசா இருந்துச்சு. தலைவர் சுத்தல கிருட்டுன்னு சுத்தினா பிள்ளை துண்டு என்னமா பறந்துச்சுங்கிறான். அடி காற்று பறகுது, வானிலை எதுன்னு ஃபோன் வருது, உங்கள் ஊரில் எதுவும் புயல் காற்று அடிக்குதாங்க, இல்லை சூறாவளி அடிக்குதாங்க, இந்த அளவுக்கு காற்று அடிக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். எங்கள் தலைவர் சுற்றினுக்கிறாப்புல, அவர் ஊற்று ஊட்டிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், இந்த காற்றெல்லாம் அடங்கிடும், நீ எதுவும் 3 4 குடியேற்ற மாட்டாங்கச்சும் கடற்கரையின்னு சொல்லி முடிச்சு அனுப்பிவிட்டேன். கூட்டமெல்லாம் பேசி முடிச்சாப்புல, பெரிய அளவில் பேசணும்னு வச்சுங்களேன். அவர் ஒரு மனக்கஷ்டம் இருந்தாப்புல. ஏன்டா இவ்வளவு பணம் போட்டும் 5000 பணம் போட்டும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ கூட்டத்தை விலை கொடுத்து கூட்டி வச்சிருக்கிறோமே, துண்டு சுற்றுறத கூட எவனோ பார்த்து சுற்ற வேண்டியதாக இருக்குது, ஏகப்பட்ட கவலை தலைவருக்கு. அதே போச பரந்தூரில் விஜய் காப்பி அடிச்சிருக்காப்புல. ஏன் நீங்கள் விஜய் நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சர் ஒரு விழாவில் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறார், அதை போய் காப்பி அடித்து பரந்தூரில் எப்போ ஒரு வருஷம் இருக்குமா டைம் ட்ராவல் பண்ணி போயிருப்பாப்புலையோ, ஒரு வேலை டைம் ட்ராவல் பண்ணி ஸ்டாலினை காப்பி அடிச்சு நீங்கள் பண்ணுக்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். பசங்க எவனும் ஒத்துக்கலையே, திமுக ஐடிவிலேருந்து யாரும் ஒத்துக்கல, எங்கள் தலைவர் தான் பண்ணிக்கிறாப்புலன்றாங்க சுத்தினதை. என்ன விஷயம்னா துண்டை விட்டு வீசுறாங்கல்ல, அவர் ஒரு சிஎம், நம்ம சிஎம் அவர் ஸ்டாலின் ஐயா, அவர் மூஞ்சில விட்டு வீசுறாங்க. அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, துண்டுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாதா? ஏற்கனவே விஜய் மாநாட்டில் விஜய் போகும்போதெல்லாம் துண்டை விட்டு வீசுவாங்க. அப்போ வந்து இந்த திமுகவில் உள்ள ஆட்கள்லாம் வந்து அறிவுரை சொல்லுவாங்க, அந்த துண்டு தேசிய கொடிக்கு சமமானதுங்க அப்படின்னு. நேற்றுக்குலாம் விட்டு மூஞ்சில் அடிக்கிறாங்க தலைவர் மூஞ்சிலே, அதை வாங்கி சுற்றி நிற்கிறாப்புல தலைவர். அப்புறம் அந்த மாநாட்டில் ஒரு பாட்டு ஒன்று, பிரச்சார பாட்டு ஒன்று போட்டாங்க, சூப்பராக கேட்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 2 பெண்ணு ஜிமிக்கி கமல், 2 பெண்ணை கட்டிண்டு போயே ஜிமிக்கி கமல்னு அந்த பாட்டு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரியே இருந்துச்சு, கேட்க நல்லா வைபாக மாசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை சும்மா விடாங்களா, அதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சுங்களே, அதே மாதிரி இந்த பாட்டை போட்டு அவங்க வைப் பண்ணுறாங்களாமா. நீங்கள் மட்டுமா வைப் பண்ணீங்க, நானும் வைப் பண்ணுறேன் பாடுறா, நான் வர்றேன் உங்கள் விஜய், நீ வைப் பண்ணல நான் பண்ணுற மாதிரி, எங்கள் ஸ்டாலின் வராப்போல இப்போ அப்படின்ட்டு அவன் போட்டுட்டு இருக்கேன். பாவமாக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு கட்டாயமாக ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அம்மா அப்பா போகும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு காமிச்சிங்களே, அதே மாதிரி கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்ச இந்த திமுக நண்பர்கள் இப்போ புதுசாக கட்டாயமாக ஒரு பாட்டை ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இந்த பாட்டு தான் உங்களுக்கு போன வாட்டி ஸ்டாலின் தான் வராரே விடில் தரே போறாரேன்னு ஒரு பாட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பாட்டுலாம் புளிச்சு போச்சு. அப்புறம் உதயநிதிக்குன்னு ஒரு பாட்டு போட்டாங்க, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாங்க. அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ தரமான பாட்டு ஒன்று கட்சிக்குது, சும்மா விட்டுருவாங்களா, எல்லாம் வைப் பண்ணுறாங்க, மசாவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன பார்க்க கஷ்டமாக இருக்காங்களே. தாவக்காரன் பண்ணுறான், நானும் பண்ணணும் ஏதாச்சும். இந்த வடிவேல் வந்து அவன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா, நீனும் வாந்தின்னு வாயை குத்தும் அப்படி இல்லை, அதே மாதிரி குத்தி நிற்கிறாங்க. இந்த பாட்டு வந்துருக்குது, நல்லா இருக்குது. கரும்பு கட்டு வாழைத்தாறு சீராக கொண்டு போனாங்க, முடிஞ்சுது சுபகரமாக அந்த இது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பெண்களுக்கு கிடைத்த 5000 ரூபாய், அந்த 5000 பணம் கொடுத்தாப்புல எல்லாருக்கும். 5000 பணம் போட்டு எல்லாருக்கெல்லாம் இல்லை, 1,31,00,000 பெண்களுக்கு, தகுதி பெற்ற பெண்களுக்கு, 1,31,00,000 பெண்களுக்கு, தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான். தகுதியே இல்லாமல் சில பெண்கள் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் 1 ரூபா கிடையாது, தகுதியான பெண்கள் மட்டும்தான். உண்மையிலேயே சொல்கிறேன், சிறப்பாக இருந்துச்சு அந்த திட்டம். இந்த பொண்ணுங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்கள் அப்பா வீட்டு காசையாக கொடுக்குறேன், ஏன்னா உங்கள் அப்பா காசா அப்படின்னு கேட்குதோ. உண்மையில் அவங்க அப்பா வீட்டு காசெல்லாம் கொடுப்பாங்களா? அவங்க நம்ம அப்பா வீட்டு காசையே தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க கொடுத்தது நம்ம அப்பா வீட்டு காசை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பணம் எங்கே வந்துச்சு? அதாவது 1,31,00,000 பெண்களுக்கு இப்போ பணம் போட்டிருக்காங்க. அதாவது 6,550 கோடி ரூபா வந்திருக்குல்ல, அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? அரசாங்கத்துக்கு எங்கேருந்து கிடச்சிது? நம்ம வரி பணம் வைங்களேன், அந்த வரி பணம் வேறு எங்கேயாச்சும் போயிருக்கும்ல. அதாவது 2026 ஒரு பட்ஜெட் ஒன்று அறிவித்தாங்க. அந்த பட்ஜெட்டில் சாலை போடுவதற்குன்னு ஒரு அமௌண்ட்டு, பாலம் கட்டுவதற்குன்னு ஒரு அமௌண்ட்டு, பள்ளிகளுக்கு சீர்திருத்தம் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டில் வச்சுருந்தாங்க, பட்ஜெட் அறிவித்தாங்க. அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஒருவேளை நான் ஜெயிச்சு வந்தால் அப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ அந்த பணம் பெண்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குற அப்படின்னு பொண்ணு கேட்குதே, அது கூட பரவாயில்ல. பிப்ரவரிக்கு 1000, மார்ச்சுக்கு 1000, ஏப்ரலுக்கு 1000, மேக்கு 2000. இதுக்கு 2000 வெய்ய காலமாக இருக்குமா இல்லையா? வெள்ளத்தில் போயிட்டு சூஸ் குடிச்சிட்டு வாங்க, பானிபூரி சாப்பிடுங்கன்னு இறந்துக்காப்புல. ஏன் போன வாட்டி 2025 ஒரு கோடை காலம் வந்துச்சு, அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குதுங்க.
கரெக்டாக 24 வந்துச்சு. அதுக்கு ஏயா கொடுக்கலன்னு கேட்குறீங்க? அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இந்த பொம்பளைங்களுக்கு காலைல 6 மணிக்கே ஏறிச்சு. அது கையும் ஓடல காலும் ஓடல. எங்க பாரு என் மாமியாளுக்கு வரல, எனக்கு வந்துக்குது. எங்கள் மாமியா ஓஏபி, நான் மகளிர் தொகையில் இருக்கிற உரிமை தொகையில் அப்படின்னு நேராக பேங்குக்கு போயிருக்கு. பேங்கில் ஒரே கூட்டம். அப்புறம் நேராக ஏடிஎம் போயிருக்கு. அங்கே பணமே கிடையாது. நேராக காண்டை நேராக வந்துச்சு. உடனே செல் எடுத்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவோம், ஓட்டு மட்டும் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டு. ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். அதுலயும் ஒரு லேடி ஒன்று கேட்டது. அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ திமுக போல. என் ஆம்பளக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் திமுக இருக்கிறான், அவன் முன்னாடி எனக்கு உரிமை தொகை வரல, பக்கத்துல உரிமை தொகை வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துட்டு கிளின்னு கிளிக்குது. ஏன்னா நாங்களாம் இருக்கப்பட்டோம். நாங்கள்ல எவ்வளோ இங்கே பாருங்க, எவ்வளோ பவுனு, ஊருக்கு ஒழுங்காக கூரை கொடுக்கல. ஏன்டா ஒருத்தருக்கு நீ எல்லாம் போட்டால் அனைத்து பேருக்கும் போடணும், இல்லைன்னா நீ போடக்கூடாது. ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தருக்கு நான் உனக்கு என்ன ஏதாவது அள்ளியா வச்சேன்? ஓட்டுன்னு இப்போ 5000 போட்டு விட்டுருக்குல்ல, என் வீட்டில் ஒரு ஓட்டு போட மாட்டானா? இல்லை என் வீட்டில் திமுக வேற ஒருத்தன் இருக்கிறான் ஆம்படையான். தற்பொழுது பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த 5000 இருக்குல்ல உரிமை தொகை, அந்த உரிமை தொகை எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? மக்களோட வரி பணத்தையே எடுத்து மக்களுக்கு, அதாவது பெண்களுக்கு தற்பொழுது ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கிறாப்புல ஸ்டாலின். அப்படிதான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் விஜய் அவர்களின் வருகை அவர்களை எந்த அளவுக்கு படித்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பயத்தில் தான் விஜய் அவர்களே சொல்லிட்டாப்புல. அது இருந்தாலும் நாங்களும் சொல்கிறோம், இது விஜயோட வருகையை பார்த்துன பயம். இத்தனை வருஷம் இல்லாமல் இவ்வளோ நலத்திட்டங்கள், ஒரு மனுஷன் வந்ததுக்குள்ளே இவ்வளோ நலத்திட்டம் வந்திருக்கு. ஒரு வேளை அந்த மனுஷன் அந்த சீட்டில் உட்காந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த திமுகவையும் தொடச்சி போட்டுருவாப்புல. இன்றைக்கி நம்ம வீட்டில் பெண்கள் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. 5000 வந்திருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது, இந்த பணம் எதுக்காக இந்த கவர்மெண்ட் போடுது, இத்தனை வருஷம் போடாமல் இப்போ மட்டும் என் கோடை மாதத்துக்குலாம் 1000 ரூபா சேர்த்து போடுறாங்கன்ற நல்ல புரிதல் இருக்குது. அது போக இது ஏன் வீட்டு பணம் தானே, ஏன் கேட்டிங்கன்னா அது ஒரு தன்மான பிரச்சனையாக இருக்குது. அது என்கிட்ட நான் போயிட்டு கவர்மெண்ட் எனக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா நான் எழுதப்பட்டவனே, அவன் அப்பா விட்டு பணம் நான் கொடுக்குறான், ஏன் பணம் தானே அது அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இருந்த போதிலும் இந்த பெண்களுக்கு தற்போது கொடுத்துருக்கிற பணத்தினால அவர்களுக்கு ஓட்டு வருமா, பர்சன்டேஜ் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எலெக்ஷனை பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது எல்லாம் புரிதலோடு பேசுகிறாங்க. அவ பார்க்கவே நல்லா இருக்கு. மக்கள் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க, வா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க விடுது. தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற 5000 ரூபா பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வரி பணத்தில் ஏதோ ஒரு நல்ல திட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு வரி பணத்தை எடுத்து நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு இப்போ இந்த பணத்தை எப்படியாச்சும் வசூல் பண்ணி ஆகும். இப்போது எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வேளை திமுகவை வந்துட்டான் வச்சுங்களேன், என்ன பணம் ஏன் பாருங்களேன். இப்போ ஒரு கிலோ வெள்ளம் ஒரு 50 ரூபாய்க்கு, வெங்காயம் 48 ரூபாய்க்கு. அதே மாதிரி எல்லா பொருட்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துலேயும் 20 விலை ஏற்றுவாங்க. ஏற்றிட்டா இவங்க இப்போ 5000 கொடுத்தாங்கல்ல, அதை ஒரே மாதத்தில் இவங்க எலெக்ஷன் வந்த பிறகு ஜெயிச்சு வந்த பிறகு எடுத்துருவாங்க. நல்லா தெரியும். ஒருவேளை நான் வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை, அடுத்து யார் வரப்போல அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க, நான் சோசாக போயிடுவேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். மக்களாகிய உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 5000 பணம் எதன் காரணமாக கொடுக்கப்பட்டது, இது கொடுக்கப்பட்டதால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் பட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில்கள் காத்துக்கொண்டே இருக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய இந்த வீடியோ வருவது நான் உங்கள் இங் தாத்தா.